செவ்வாய் தோஷம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாதும்மா. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷம். ஆனா அதுவே மகரமா இருந்தா, மேஷமா இருந்தா, விருச்சிகமா இருந்தா, கடகமா இருந்தா தோஷம் இல்ல. இந்த ஜனனகால ஜாதகமே சொல்லிடும். இது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுங்கிறத அது சொல்லிடும். கண்டிப்பா சொல்லிடும். அது சொல்றவங்கள பொறுத்தும், கேட்கறவங்கள பொறுத்தும் தான் மாற்றம் வரும். சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்காரருக்கு. ஒய்ஃபுக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல மட்டும் யாராலையாவது சண்டை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகதசை சண்டை வருது. அதெல்லாம் கிடையாது. ஏகதசைக்கு சண்டையே வராது. ஒரு வீட்டில் ஏகதசை நிறையாவே இருக்கும். திருமணத்துக்கு நாள் பார்க்கும்போது எல்லாருமே முகூர்த்த நாள் டிக் பண்ணிடுறாங்க அன்றைக்கு. அதனால ஒரே நாளில் 5000 கல்யாணம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க வச்சுங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா பஞ்சாங்கத்தில் வந்து விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கும். நான் 1 மணி நேரம் மனசு அமைதியாக வச்சிருக்க முடிந்தால் நீங்கள் மிகப்பெரிய, நீங்கள் எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், நீங்கள் தான் கடவுள். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோனி. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியா இதுமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். ஓம் சண்டீஸ்வரி வித்மகே மகாதேவி சதிமிகி தன்னோ சண்டி பிரச்சோதயாத். ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்தா கூட வந்து பிரியறதுக்கான செவ்வாய் தோஷம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாதுமா. அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷம். ஆனா அதுவே மகரமா இருந்தா, மேஷமா இருந்தா, விருச்சிகமா இருந்தா, கடகமா இருந்தா தோஷம் இல்லை. செவ்வாயோட சூரியன் சேர்ந்தா தோஷம் இல்லை. செவ்வாய குரு பார்த்தா தோஷம் இல்லை. செவ்வாயோட குரு சேர்ந்தா தோஷம் இல்லை. ஆனா புத்திர தோஷம் ஆயிடாது. ஆக்சுவலா நிறைய விதிவிலக்கு செவ்வாய் தோஷத்துக்கு. செவ்வாய் தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு இருந்து பொண்ணுக்கு இல்லாமல், பொண்ணுக்கு இருந்து பையனுக்கு இல்லாமல் கல்யாணம் பண்ணாங்கன்னா குழந்தை உண்டாகிறத RH நெகட்டிவ்ல உண்டாயிடும். இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு காலத்தில் ப்ரூவ் பண்ணது தான். நான் சொல்கிறது 75, 76 இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் அது அப்படியே ரீச் ஆகலை. இப்போ என்ன மீடியானா டக்குன்னு தப்பான விஷயம் ரீச் ஆகுது. இப்போ உள்ள டிஜிட்டல் மீடியாவில் நல்ல விஷயம் ரீச் ஆகுது. நிறைய தப்பான விஷயம் தான் ரீச் ஆகுது. தப்பாக சொல்ல நம்மளால அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். இருக்க விஷயம் அதான். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து அந்த RH நெகட்டிவ்ல குழந்தை உண்டாயிட்டா பொண்ணுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இறந்து போயிடும்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மாதம், ஆமாம் சயின்டிஃபிக் தான், எல்லாமே மேக்ஸிமம் சயின்டிஃபிக் தான். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிளட் குரூப்பில் சேஞ்சஸ் அதை காப்பாற்றிடுது. குழந்தை நல்லா இருக்கு, நல்லாவே பிறந்துருது. நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. இப்போ இந்த கலத்திர தோஷம் அப்படிங்கிறது, கலத்திர தோஷம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில சந்தோஷம் குறையிறது தோஷம், அவ்வளவுதான். இது சண்டை சச்சரவை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டீங்க, 20 வருஷம் கழிச்சு கூட சண்டை வருதே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 2 விஷயம் இருக்கு. ஜாதகத்துல வந்து பெர்மனண்டா அந்த கிரகம் அங்க இருக்கும். அது வந்து ஜனனகால ஜாதகம் பேரு. இந்த ஜனனகால ஜாதகமே சொல்லிடும் இது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுங்கிறத அது சொல்லிடும். கண்டிப்பா சொல்லிடும். அது சொல்றவங்களை பொறுத்தும், கேட்கறவங்கள பொறுத்தும் தான் மாற்றம் வரும். ஆச்சா. 2வது தசாபுக்தியிலால சண்டை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகதசை சண்டை வருது. அதான் கிடையாது. ஏகதசைக்கு சண்டையே வராது. ஒரு வீட்டில் ஏகதசை நிறையாவே இருக்கும். அதுவும் ஒரு தனி சப்ஜெக்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தசாபுக்தி வரும்போது, இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்காரருக்கு, ஒய்ஃபுக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல மட்டும் யாராலையாவது சண்டை வரும். ஒன்று ஒய்ஃப் மேலே சந்தேகப்படலாம், இல்லை ஒய்ஃப் வந்து கணவர் மேலே சந்தேகப்படலாம். அந்த நேரம் பார்த்தா ஒரு ஆஃபீஸில் யாராவது புதுசாக வேலைக்கு வந்திருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களால் ஏதோ பிரச்சனை வரலாம். அந்த டெம்பரரியாக ஒரு 6-7 வருஷம் சண்டை வரும். சண்டை வந்து அந்த சண்டை வரும்போது நீங்கள் கரெக்டாக யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. துர்கா வழிபாடு, இல்லை பெருமாளுடைய வழிபாடு, இல்லை முருகருடைய வழிபாடு, இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்கன்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ சண்டை வருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து போய் அந்த சண்டையை குறைச்சி அந்த தற்காலிகமாக வரக்கூடிய சண்டை வந்து தசாபுக்தியில் வரலாம். ஆனால் பேசிக்காக பர்மனெண்ட்டாக ஜாதகத்தில் வந்து இயல்பாக கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதை அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக போக பழகிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி போக போக பழகி அப்படியே விட்டுட்டு போகிறது ஒரு வகை. நான் ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகி பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு, பையனுக்கு வேலை கிடைச்ச உடனே வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்ணுறேன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏம்மான்னு கேட்டேன். நான் 20 வருஷமாக ஓட்டிட்டேங்க லைஃப்பை, 20-25 வருஷமாக ஓட்டிட்டேன். எப்படா என் பையனுக்கு வேலை கிடைக்கும்னு பார்த்தேன். என் பையனோட நான் போய் நிம்மதியாக கொஞ்ச நாளைக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் டைவர்ஸ். ராயப்பேட்டையில் சென்னையில் நடந்த கதை இது. அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணாங்க. 25 வருஷம் கழிச்சு டைவர்ஸ்க்கு போட்டு அவரை ப்ரெஷர் கொடுத்து 4-5 வருஷத்தில் டைவர்ஸ் அந்த மாதிரி வாங்கினாங்க. எவ்வளோ சொன்னால் அந்த மாதிரி கேட்கலாம், கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சலிச்சு போய் இவர் இப்படி தாங்க, அந்த அம்மா இப்படி தான் விட்டுட்டு பேசாமல் அமைதியாக போகிற குடும்பங்கள் தான் அதிகம்.
முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வருஷம் 3 வருஷம் 17-18 வயசுல ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடிச்சாங்கன்னா தொடர்ந்து கடைபிடிக்கணும். சும்மா ஒரு நாள் நான் போனேங்க. இன்னைக்கு பெரும்பாலும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா திருநாகேஸ்வரம் போகிறது, காளாஸ்திரி போகிறது, அதுக்கப்புறம் வந்து திருப்பனஞ்சேரி போகிறது, அப்புறம் ஏதோ ஒரு கோயில் ஆளாளுக்கு ஒரு கோயிலை சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு, எதுக்குன்னே எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ சில கோயிலுக்கு போகாதன்னுறாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்து. அது பெங்களூர் பக்கம் போயிட்டீங்கன்னா குக்கி சுப்ரமணிய கோயில், நாகதோஷம் சர்பதோஷம் இப்படி ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை நல்ல 8 வருஷம் 10 வருஷம் குருகுலத்தில் இருந்து குருட்ட பயின்று அதை பற்றி முழு அனுபவங்களை எடுத்துக்கிட்டாலுமே அரைக்கடல் தாண்டின கதை தான் இது. இன்னைக்கு வந்து 10 நாள் 20 நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு கண்ட கருத்துக்களை தான் பதிவிடும் போது இந்த பிரச்சனைக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்கிறதே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா நிறைய எல்லாத்துக்கும் நாள் பார்க்குறாங்க. அவ்வளோக்கு நாள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். அடுத்தது வந்து முக்கியமாக வந்து இது திருமணத்துக்கு நாள் பார்க்கும்போது எல்லாருமே முகூர்த்த நாள் டிக் பண்ணிடுறாங்க அன்றைக்கி. அதனால ஒரே நாளில் 5000 கல்யாணம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க வச்சுங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா பஞ்சாங்கத்தில் வந்து விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கும். இந்த விவாக சக்கரத்தை வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு கிழக்கு வராமல் குறிச்சாங்கன்னாவே அப்போ ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கவங்க தான் தப்பாக குறிப்பாங்க. இது முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலேருந்து முட்டை வந்ததாங்கிற கதையில் பார்த்தீங்கன்னா யார் ஜாதகம் கோளாறாக இருக்கோ அவங்க தான் தப்பான நாளையே குறிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம். அவ்வளோ குடும்பங்கள்லாம் பார்த்து நேரம் காலம் பார்த்து கல்யாணம் திருமணம் பண்ணுறாங்க, அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஓடி போயிட்டு ஏதோ ஒரு டைமில் தாலி கட்டி சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக நிச்சயமாக. எப்படின்னா அந்த அமைப்பு நல்லா இருந்தால் நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்க வேண்டியதில்லை, தானாகவே நல்லாவே அமைஞ்சிடும். அதான் உண்மை. நான் சொல்லி அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஒரு பரிகாரம் நான் சொல்லி நடந்தாலுமே அது உங்கள் தலையெழுத்து தான். அது உங்கள் தலையெழுத்து படி நடந்துருச்சு. நீங்கள் என்னையே பாராட்டலாம், அதுக்கு நான் காரணம் இல்லை, இறையருள் காரணம். உங்களுடைய இறையருள் இங்கே கொண்டாந்து விடுது. சடனாக வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குங்க, சாமி கும்பிட்டு போகலாம். அங்கே போனோடனே இவருக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும், தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போயிருப்பார். எந்த பிளானிங்குமே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி அவங்க லைஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் நினச்சா மாதிரி அன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணபடி நடந்துருதா? அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல. நிறைய விஷயம் நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அது போல தான் இதுவுமே ஆக்சுவலாக நம்ம கோளாறாக இருக்கவங்கள தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கே தவிர முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் நேரத்தையும் எல்லாத்தையும் நம்ப மட்டுமே கல்யாணம் எல்லாத்தையும் காய் நகர்த்தக்கூடாது. அதுதான் சார். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இறந்துடுறாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் சில பேர் வந்து ஒரு 2 பேர் வீட்டுக்கு ஒத்துக்கல போகிறாங்க, ஒரு ஆட்டோலையோ இல்லை ஒரு பஸ்லேயோ யாரும் சாட்சியும் இல்லை, ஒரு அக்னி சாட்சியில் தாலி கட்டுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. 2 குடும்பம் சேர்ந்து அவ்வளோ வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, சேர மாட்டேங்கிறாங்க. யாரோ எங்கேருந்தோ இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் 2 மனசு சேருது. போகிற பஸ்ஸில் ஒரு டைம் கூட பார்க்காம 2 மணி 3 மணி அந்த டைமில் கூட தாலி கட்டிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது வந்துமா இப்போ நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் ஒரு முறை மோதிரம் மாற்றக்கூடிய முறை, அவங்களோட நம்பிக்கை. அது மெயினாக நம்பிக்கை தான். நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம், இந்துவுடைய கலாச்சாரம் மிகப்பெரிய கலாச்சாரம். அதை பற்றி பேசினோம்னா நிறைய விவரங்கள்லாம் சொன்னோம்னா அரசியல் சார்ந்தும் வரும். அதுக்கப்புறம் ஒரு சிலரை புண்படுத்துகிற மாதிரியும் இருக்கும், ஒரு சிலரை ரொம்ப பாராட்டுற மாதிரியும் இருக்கும். அதனால் இதில் உள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாமே நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்தக்கூடிய. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன சொல்கிறீங்க, எனக்கு மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுமா? நீங்கள் உங்களால் ஒரு 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேண்டாம், 1 மணி நேரம் மனசை அமைதியாக வச்சுருக்க முடிந்தால் நீங்கள் நீங்கள் எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், நீங்கள் தான் கடவுள். அதேமாதிரி உள்ளமே பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் தெளிந்தா இருக்குது சீவனே சிவலிங்கம் தான். நீங்கள் தான் கடவுளே, நீங்கள் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இது தான் ஓஷோவும் சொன்னார், இது தான் ரமணரும் சொன்னார், இது தான் விவேகானந்தரும் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை தான் சொன்னார். சொன்ன விதங்கள் தான் வேறையே தவிர எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த அக்னி சாட்சியாக பண்ணக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக அதை பற்றி பேசணும்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. கல்யாணத்துக்குரிய மந்திரங்களை முழுக்க சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னோம்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சி வரும், நிறைய விவாதங்களாக இருக்கும். ஒரு சிலர்கிட்ட நம்ம திட்டும் வாங்கணும், அடுத்தது ஒரு சிலர்கிட்ட மிகப்பெரிய பாராட்டையும் வாங்கணும். ஆனால் உண்மையான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு காரணங்களுக்காக ஒவ்வொரு டைமில் ஒன்று வந்தது. இப்போ இஸ்லாமியத்தில் ஒரு வகையான திருமணம் இருக்குது, அவங்களும் மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்குது. அது மாதிரி நம்மளதில் நிறைய விஷயங்கள், அருமையான விஷயங்கள், இந்த மனசு அமைதியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நிறைய வழிபாட்டு முறைகள் நம்மளதில் இருக்குது.
நிறைய வழிபாட்டு முறை நம்மளது வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னா மனசு அமைதியாக இருக்குது. மனம் அமைதியாக இருந்தாவே கிரகத்தோட தாக்கங்கள் முழுக்க முழுக்க குறைஞ்சிரும். இந்த மனசு அமைதியாக இருக்கிறது தான் இன்றைக்கி தியானத்தை நோக்கி போகிறாங்க. பட் 90% ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் அந்த முறையாக பண்ண சடங்குகள்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சடங்குகள் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அந்த சடங்குகளுக்கு சரியான விளக்கங்களை சொல்லாதனால நடைமுறையில் அதே சடங்குகளை இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் சடங்குகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது சொல்லலாம். மஞ்சள் பூசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, மிஞ்சி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, காதில் தோடு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கையில் மோதிரம் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மோதிரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் பாருங்கள், ஹோமம் பண்ணும்போது பவித்திரம் போடுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹோமம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அந்த இதுக்கு சின்ன விஷயம், ஹரித்ரா குங்குமம் ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமேம்பாங்க. என்ன, உனக்கு குங்குமத்தை வைக்கிறேன், சந்தனத்தை வைக்கிறேன், மஞ்சளை வைக்கிறேன், கதலி பழம் நிவேதையாமே, வாழைப்பழத்தை உனக்கு நிவேதியம் பண்ணுறேன், நாறுகண்டில் கேரளம் நிவேதையாமே, தேங்காய் உனக்கு வைக்கிறேன். அப்புறம் வந்து மூலமந்திரம் சொல்லி தியாயாமி ஆவாகயாமி. இப்போ கணபதி ஆவாகனம் பண்ணுறாங்கன்னா என்ன, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌங்கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமான சுவாகா தியாயாமி ஆவாகயாமின்னு பூ போடுவாங்க. என்னென்னா கணபதியும் இங்கே நான் நிறுத்துறேன் அப்படி இந்த உள்ளன்போடு செய்கிறது. இன்றைக்கி கடனே ஆகி போச்சு. அது ஆக்சுவலாக இந்த உள்ளன்போடு நீங்கள் ஒரு மந்திரத்தையோ ஒரு சடங்கையோ செஞ்சு பாருங்க, அதோட பலன் தனியாக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு முறையான விஷயங்கள் இருக்குது. எல்லா மதத்துலையும் இது இருக்குது, இங்கேன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு முறை, எல்லா வழிபாட்டு முறை. வெளிநாட்டிலேயும் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. இந்த சடங்குகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம், ஒரு குருஜி வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போ எலி தொல்லை நிறையா இருக்குது. டெய்லி சத்சங்கம் பண்ணுவார், 2 மணி நேரம் 3 மணி நேரம். எலி தொல்லை நிறையா இருக்குது. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூனையை பிடிச்சா அது கட்டுங்க அப்படின்னாரு. ஸோ டெய்லி காலையில் சாயந்தரம் இப்போ சத்சங்கம் ஆரம்பிக்கும் பூனையை கட்டிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு 7-8 வருஷம். திடீர்னு இந்த குருஜி இறந்துடுறாரு. அவரோட சிஷ்யன் வந்து வேற ஒரு இடத்துல பாடம் எடுக்க போகிறார், அதை சத்சங்கம் பண்ண போகிறார். பண்ண போகும்போது சொல்கிறாரு, ஆரம்பிச்சோன்னா பூனையை கட்டணும்னு தெரியாதா உங்களுக்கு? அந்த இடத்துல எழுத்தொலையே இல்லை, பட் அந்த பூனையை கட்டுறது ஒரு சடங்கா மாறிடுது. இது போல இன்னைக்கு நிறைய சடங்குகள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பார்த்தா. ஆச்சா, அதனால சடங்குகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதுக்கான ஒரு காரண காரியங்கள் இன்னைக்கு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு 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 உங்களுடைய விதிப்படி தலையெழுத்து கர்மா கர்மா கர்மாங்கிற அந்த கர்மா நல்லா இருந்தா நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு தாலி கட்டினாலும் சரி, எங்கே தாலி கட்டினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல நாளாக அது அமைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்சிரும். இயற்கையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கெல்லாம் கிடச்சிரும். நம்ம கர்மாவோட அடிப்படையில் உழண்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம நல்ல நேரத்தை தேடுறோம். அந்த கர்மாவோட தாக்குதல் வந்துடக்கூடாதே, நல்லதை செய்யுங்க நல்லதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான் ஆக்சுவலாக. ஒருத்தர் பொறாமப்படக்கூடிய குணம் இருந்தாலும் அவருடைய கர்மா தான் அவர் பொறாமப்படக்கூடிய குணத்தை உருவாக்கி அவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை நோய்களையோ கொடுக்கறதுக்கான ரீசன். பொறாமையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், ஆத்திரமாக இருக்கட்டும், ஒருத்தரை பழிவாங்கக்கூடிய குணமாக இருக்கட்டும், எல்லாமே கர்மா அடிப்படையில் வர்றது தான். நேச்சுரலாக அப்படியே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குணத்தோடு இருப்பாங்க. அதனால் உங்கள் டைம் நல்லா இருக்குது, நேரம்ங்கிறது உங்கள் விதிப்படி கர்மா நல்லா இருந்தால் உங்களுக்கு இயல்பாக அமையிறது எல்லாமே நல்லாவே இருக்கும். இல்லைன்னா பார்த்து பண்ணாலுமே சில சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள்.